பொற்காலம் படம் பார்த்தேன் ப்ரிவியூ. இப்படி பண்ணி வச்சுருக்கான், விரட்டி விட்டான்னு சொல்லிட்டு குட்லக்கில் தான் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தோடனே ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தோன்னே லெட்டர் எழுதலாம், நேராக பார்த்து சொல்கிறத விட லெட்டராக எழுதுவோம், நம்மளோட ஃபீலிங் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு லெட்டராக. செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே எனக்கு ஓகே சரி நேரில் பார்த்து சொல்லிடலான்னு தோணுச்சு. இதை நான் அப்படியே சொன்னேன். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தோன்னே எனக்கு லெட்டர் எழுதலாம்னு நினச்சேன் மாமா. செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே நேரில் பார்த்து சொல்லிடலான்னு இருந்தேன். செகண்ட் ஹாஃப் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி இருந்தாலும் இன்னும் ஹைலைட்டாக இருக்கணும். மாமா நாளைலேருந்து டிஸ்கஷன் வரேன் மாமா பாங்குரோவுக்கு. ஆனால் பாங்குரோ டிஸ்கஷன் அப்படியே போகிறோம். அப்போ நிறைய கதை பேசுகிறோம், என்ன படம் பண்ணலாம் அடுத்தது. முரளி தான் ஹீரோ, என்ன கதை தரம்சந்துலுங்கிட்ட தான் ப்ரொடியூசர், என்ன படம் பண்ணலாம் என்ன படம் பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தப்போ பாரசி ஹீரோஜான ஒரு கதை சொன்ன. அப்படி சூப்பர் கான்செப்ட், அது செம்ம கான்செப்ட். அதுக்கப்புறம் அது பண்ண அது கொஞ்சம் நிறைய செலவாகுங்கிலவான்ட்டு கடைசியில் அப்புறமா அந்த படத்தை பண்ணலான்னு அப்புறமா யோசித்தோம். இந்த படம் செலவு பண்ணதுக்கு அந்த படம் எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. தேசி கீதன்னு ஒரு கதை, அந்த கதை வந்து ஒரு முதலமைச்சரை கடத்திடுவாங்க, அதில் வர்ற பிரச்சனைகள் அது இதுன்னு சொல்லிட்டு அப்போ நான் அதில் ஒரு சீன் சொன்னேன். இப்போ வந்து சிஎம்ஐ கடத்திடுவாங்க, நாகேஷும் கடத்துறதுல ஒரு ஆள் அவர். இப்போ அவர் வீட்டில் தான் தங்க வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பையன் வந்து வயிற்று வலிக்குதுன்னு அழுவான். உடனே ராத்திரி வயிற்று வலி என்ன அந்த கஷாயம் கொடுங்க, கிராமம் தானே இது, கஷாயம் கொடுன்னு. நாகேஷே அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, வயிற்று வலியும் கிடையாது, பசிக்குதே அவனுக்கு கொஞ்சம் கஞ்சி குடிச்சு இது கொடு, சாப்பிட்டா சரியாயிரும். அந்த சோறு ஏதோ கரைச்சி கொடுப்பாங்க, குடித்தோடனே நல்லா ஆயிடுச்சுட்டான். பசினாலே உனக்கு என்னான்னு தெரில, நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் மாமா. மாமா சூப்பர் மாவன்ட்டு அந்த சீனை கடைசி வைக்கல. அப்படியா? ஃபோர்ஸ் பண்ண முடியல, சரி வச்சு தான் ஆகணும்னு சொல்லி.